விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸில் இன்னைக்கு நம்ம திமுக வேட்பாளர் பட்டியல் குறித்து தான் பார்க்க போகிறோம். திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாகிடுச்சு. ஆனால் அந்த பட்டியல் கிளப்புன அந்த சூடு அப்படிங்கிறது மட்டும் அது இன்னும் அடங்காமலே இருக்கு. அதற்கு காரணம் திமுகவோட இந்த வேட்பாளர் பட்டியல் யாருமே எதிர்பாராத வகையிலான ஒரு பட்டியலாகத்தான் வெளியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதல்வர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு, 234 தொகுதியையும் நானே நேரடியா கண்காணிப்பேன். நீங்க யாரோட சிபாரிசு என்ன போனாலும் அது ஏதுமே நடக்காது. நான் தான் சீட்டை முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கராரா அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்பாடா நம்ம மாவட்ட செயலாளரோ மண்டல செயலாளரோ அமைச்சர்கள் இவங்க ஆதரவுலாம் இல்லாமலே நம்மளோட வேலை நம்மளோட உழைப்பை பார்த்து நமக்கு நம்ம தலைவர் சீட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா வெளியான பட்டியல் அப்படிங்கிறது அவங்களோட அந்த எதிர்பார்ப்புக்கு அப்படியே நேர் எதிரா அப்படிதான் இருந்திருக்கு. இதற்கு இடையில பலர் கேம் ஆடி இருக்காங்க. அதனாலதான் இந்த பட்டியல் பல இடங்கள்ல பல தலைகீழ் மாற்றங்கள் நடந்திருக்கு. அதற்கு காரணமா அவங்க சிட்டிங் அமைச்சர்கள், மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் அதற்கு பின்னணியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வருது. என்ன நடந்திருக்கு திமுக வேட்பாளர் பட்டியலுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நம்ம விரிவாவே பார்க்கலாம். முதல்ல தலைநகர் சென்னையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் மாறி இருக்காங்க. அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா டி நகர்ல கருணாநிதி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. திருவிக்கா நகர்ல தாயகம் கவி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. எழும்பூர் தொகுதியில் பரந்தாமன் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதே போல் அம்பத்தூர் தொகுதியில் ஜோசப் சாமுவேல் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்த பலருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அதற்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சென்னையில் எடுத்துட்டோம்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோட அந்த வேலைகள் அப்படிங்கிறது இந்த வேட்பாளர் மாற்றத்தில் நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்துல இருந்து வர தகவல்களா இருக்கு. இந்த எல்லா இடங்கள்லையுமே குறிப்பிட்டு பார்த்தோம்னா டி நகர் தவிர, ஏன்னா டி நகரோட எம்எல்ஏ இருந்த ஜே கருணாநிதிக்கு நிறைய கெட்ட பேர்கள் இருந்தது. தலைமைக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி இருந்தது அப்படிங்கிற வகையில அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல. அப்படியே பக்கத்துல நம்ம போனோம்னா எழும்பூர் எடுத்துக்கிட்டோம்னா கூட பரந்தாமன் நம்ம எல்லோருக்குமே தெரியும், வெளிப்படையாகவே பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பல்வேறு சம்பவங்கள்ல சேகர் பாபுவுக்கும் சிட்டிங் எம்எல்ஏவான பரந்தாமனுக்கும் இடையில முட்டல் மோதல் அப்படிங்கிறது வந்துட்டே இருந்தது. அந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரந்தாமன் உதயநிதி அவரோட ஆதரவாளரா அவரோட தீவிரமான விசுவாசியாகவும் இருந்தார். அதனால உதயநிதி ஆதரவோட அவருக்கு சீட் கிடைச்சிரும் அப்படியான தகவல்களும் வந்தது. ஆனா பட்டியலில் பார்த்தீங்கன்னா எழும்பூர் தொகுதியில் பரந்தாமன் பெயர் இல்லை. அவருக்கு பதிலாக ஊடகங்களில் கருத்துக்களை தீவிரமாக எடுத்து வைக்கக்கூடிய தமிழன் பிரசன்னாக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பரந்தாமன் மீண்டும் ஜெயிச்சு வந்தா மீண்டுமே இதே போன்று குடைச்சல்லாம் கொடுப்பாரு. தமிழன் பிரசன்னா கொஞ்சம் தலைமைக்கு நெருக்கமா அப்படி இப்படி இருந்தாலுமே கூட ஊடகங்கள் வாயிலாக நல்லா அறியப்பட்ட நபரா இருந்தாலும் கூட இப்போதைக்கு பரந்தாமனுக்கு பதிலாக தமிழன் பிரசன்னா ஓகே அப்படின்னு சேகர் பாபு முடிவெடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில தான் அங்கே அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருவிக்கா நகர்ல தாயகம் கவி அவருக்கும் சேகர் பாபுக்கும் இடையில கூட டேர்ம் சரியில்லை. அதனாலதான் அங்கே தன்னோட ஆதரவாளர் ரவிச்சந்திரனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அங்கே மேயர் பிரியா தான் போட்டியிடுவதாக இருந்தது. ஆனால் அங்கே அதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் தன்னோட ஆதரவாளர் ரவிச்சந்திரனுக்கு அங்கே சேகர் பாபு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னாலுமே பூர்ணிமா அவங்களுமே சேகர் பாபு அவரோட ஆதரவாளர் தான். அவங்களுக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சென்னைக்குள்ளே நடந்த இந்த பல்வேறு வேட்பாளர் மாற்றங்களில் சேகர் பாபுவோட அந்த பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அண்ணாநகர் தொகுதியில் ஏற்கனவே அண்ணாநகர் மோகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இப்போ அவரோட பையன் கார்த்திக் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுறாரு. ஆதவர்ஜுனாக்கு ஒரு கடுமையான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியாக அப்படின்னு எல்லா வகையிலும் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக கார்த்திக் இருப்பாருன்னு அவர் அந்த தொகுதிக்கு போயிருக்காரு. அதே வேளையில் அவங்க அப்பா ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற அண்ணாநகர் தொகுதிக்கு உதயநிதி தன்னோட ஆதரவாளரான சிற்றரசு அவருக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க மட்டும் இல்லை, திருவொற்றியூர் தொகுதியில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் KPP சாமி அவரோட தம்பி KP சங்கர் ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவுமே இருக்காரு. அவரும் கூட நிறைய பல விஷயங்கள் கொஞ்சம் 2 பேருக்கும் இடையில மோதல் இருக்கு. எதிர்காலத்தில் வளர்ந்து போட்டிக்கெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொகுதியுமே கூட திருவொற்றியூர் தொகுதியுமே கூட கூட்டணிக்கு சேகர் பாபு ஒதுக்கி இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதையும் தாண்டி
ராயபுரம் தொகுதியில கூட தன்னோட ஆதரவாளர் ஆசாத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியில தீவிரமா சேகர்பாபு இருந்தாரு. ஆனா, அங்கு மட்டும் ஜுபேர் கான் ரகுமான் கான் அவரோட பையனுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, சென்னைக்குள்ள பல மாற்றங்கள் நடந்ததுக்கு வந்து சேகர்பாபுவோட அந்த கணக்குகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே எப்படி முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் என்னோட நேரடி கண்காணிப்புல தான் இது இருக்கும். வேட்பாளர் தேர்வு வந்து நானே நேரடியாக இந்த தேர்வுல இருப்பேன். நானே கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, நெறைய வந்து அமைச்சர்களோட தலையீடு, மண்டல பொறுப்பாளர்களோட தலையீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் தலைநகரான சென்னையிலிருந்தே வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படியே தலைநகர் சென்னைக்கு அடுத்ததா அப்படியே நம்ம போனோம்னா, காஞ்சிபுரத்திலயுமே பல்வேறு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, தாம்பரம், பல்லாவரம். தாம்பரத்துல வந்து எஸ்.ஆர். ராஜா 3 முறை எம்.எல்.ஏ.யா இருக்காரு. பல்லாவரத்துல கருணாநிதி எம்.எல்.ஏ.யா இருக்காரு. இந்த 2 பேருக்குமே கூட சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற தகவல்கள் வந்தது. அப்படியே மாறுனா கூட பல்லாவரம் தொகுதியில இந்த முறை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாம்பரம் பத்தி எந்த ஒரு டிஸ்கஷனுமே பெருசா இல்லாம தான் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. பல்லாவரத்துல கருணாநிதிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டுல வரலட்சுமி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துல சிவிஎம்பி எழிலரசன் அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லோருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு பின்னால அமைச்சர் தாமோ அன்பரசன் தான் இருக்காரு அப்படிங்கிற குரல் திமுக வட்டாரத்துல ரொம்பவே ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நம்ம சமீபத்துல கூட தொலைக்காட்சியில வந்து பார்த்திருப்போம். எஸ்.ஆர். ராஜா தன்னோட ஆதரவாளர்களோட டி.ஆர். பாலுவ போய் சந்திக்கிறாரு. அங்கே வந்து அவரோட ஆதரவாளர்கள் தீவிரமா அவருக்கு ஆதரவா கோஷம் போட்டாங்க. டி.ஆர். பாலுகிட்ட வந்து நியாயம் கேட்டாங்க. எங்க எம்.எல்.ஏ. வந்து என்ன தப்பு பண்ணாரு? ஊழல் பண்ணிட்டாரா? லஞ்சம் வாங்கிட்டாரா? என்ன தப்பு பண்ணாரு? அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா நியாயம் கேட்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆனா, அங்கேயுமே கூட அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒழிக அப்படிங்கிற மாரி ரொம்பவே வெளிப்படையாவே கோஷம் போட்ட விஷயங்களையுமே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, சிவிஎம்பி எழிலரசன் அவர் கூட பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்களை கவரக்கூடிய வகையில வந்து பல்வேறு அவங்களுக்கு ஏத்த கான்வோ வித் எம்.எல்.ஏ. அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை விஜய் இப்போ வந்து களத்துல இறங்கியிருக்காரு. அவங்களோட வேட்பாளர்கள் நின்றா கூட நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் இந்த தொழில்நுட்பங்கள சரியா பயன்படுத்தி அடுத்தடுத்து போயிட்டு இருந்தாரு. சீட்டு எப்படியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவருக்குமே வந்து சீட்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அவரு திமுகவோட மாணவர் அணி செயலாளரா இருந்தவரு. இப்ப கொள்கை பரப்பு துணை செயலாளராகவும் இருக்காரு. அவருக்கு அந்த சீட்டு கிடைக்காம போனது அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய ஷாக் அப்படிங்கிறத தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுல வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் நெறைய ட்விஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து திமுக உடன்பிறப்புகள் வந்து ரொம்பவே வருத்தமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சென்னையில வந்து நம்ம பார்த்தோம்னா, விருகம்பாக்கம் தொகுதியில வந்து எப்படி மத்த இடத்துல வந்து சிட்டிங் எம்.எல்.ஏக்களுக்கு வந்து சீட்டு வந்து மறுக்கப்பட்டது வந்து நமக்கு ஷாக்கா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கத்துல பிரபா ராஜா அவருக்கு சீட்டு குடுத்ததே எல்லாருமே ஷாக்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, பெரும்பாலான தகவல்கள் மீண்டுமே பிரபா ராஜாக்கு வந்து கண்டிப்பா வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாரி தான் வந்து தகவல்கள் வந்தது. அவருக்கு சீட்டு கிடைச்சதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒருபுறம் அவர் வந்து உதயநிதியோட தீவிரமான ஆதரவாளரா இருந்தாலுமே கூட, அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வந்து ஒருவேளை தனசேகரனுக்கு இங்க சீட்டு கிடைச்சா, அவர் தனக்கு வந்து போட்டியா வந்துருவாரு அப்படிங்கிறதால, பிரபா ராஜாக்கு சீட்ட கன்ஃபார்ம் பண்ணதுல அவரோட பங்குமே நெறைய இருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே வந்து வருது. பெரும்பாலான இடங்கள்ல சென்னையில வந்து சேகர்பாபுவோட அந்த வேலைகள் வந்து நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து அமைச்சர் மாசுவோட அவரோட அந்த காய் நகர்த்தல் கூட இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து சென்னையை போல ஒரு ஷாக் தரக்கூடிய இன்னொரு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலைக்கோட்டை நகரமான திருச்சிய வந்து சொல்லலாம். 4 சிட்டிங் எம்.எல்.ஏக்கள் வந்து சீட் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. முசிறியில பார்த்தீங்கன்னா, தியாகராஜன், லால்குடியில வந்து சவுந்தரபாண்டியன், ஸ்ரீரங்கத்தில பழனியாண்டி, துறையூர்ல வந்து ஸ்டாலின் குமார் இவங்க எல்லோருமே வந்து சிட்டிங் எம்.எல்.ஏக்களா இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே வந்து சீட் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து தொடர்ச்சியா இந்த செய்திகளை திருச்சி சார்ந்த செய்திகளை வந்து கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து அமைச்சர் நேரு மீதான அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. மேடையில பேசியிருந்தாங்க. அதேபோல தங்களோட சமூக வலைதள பக்கத்துல வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு இந்த 4 எம்.எல்.ஏக்களுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து தங்களோட அதிருப்திய வந்து அப்பப்போ வந்து பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வகையில உங்க 4 பேருக்குமே சீட் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்துல அமைச்சர் நேருவோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே கண்டிப்பா அவருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. எதிர்க்கட்சிகள் வந்து இத தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த எம்.எல்.ஏக்கு யாருக்கு கிடைச்சாலும் கூட இவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட மணச்சநல்லூர் கதிரவன் அந்த கிட்னி உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா, தன்னோட ஆதரவாளரா இருக்கிறதால அமைச்சர் நேரு வந்து அவருக்கு வந்து சீட் வாங்கி குடுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு மண்டல பொறுப்பாளர் ஏவா வேலு இருக்காரு. திருப்பத்தூரோட மாவட்ட செயலாளர் தேவராஜ் இருக்காரு. நீங்க நல்லா தெரியும். ஜோலார்பேட்டையோட எம்.எல்.ஏ வெற்றி பெற்றவரு.
சிஎம் கூட வந்து நீ பெரிய ஆளே சாச்சிட்டியா அப்படின்லாம் வந்து பாராட்டினார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தன்னோட நேர்காணல்ல ரொம்பவே பெருமையா வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நீ ஜோலார்பேட்டையை வந்து விட்டு கொடு, உனக்கு வந்து வாணியம்பாடி வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து ஏவாவேலு வந்து அவருக்கு உத்தரவாதம் கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை அவர் விட்டு கொடுத்துட்டாரு. வாணியம்பாடி பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து தேவராஜ் வந்து சீட்டே இல்லாம வந்து இன்னைக்கு வந்து தவிச்சிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் வந்து ஏவாவேலு அப்படிங்கிற தகவல்களும் வந்து சொல்லப்படுது. அதே போல மேட்டூர்ல ஏற்கனவே திமுகவில் வந்து எம்பியா வெற்றி பெற்ற பார்த்திபன் அவருக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்தா தேமுதிக பக்கம் இருந்து ஏதாவது வருத்தப்படுவாங்க அப்படின்னு அங்கேயுமே வந்து வேற ஆளுக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏவாவேலுமே தன் ஆளுகைக்கு உட்பட்ட பல இடங்கள்ல வந்து பல்வேறு காய் நகர்த்தல்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. இவங்க கூட நம்ம வந்து ரொம்பவே வெளிப்படையா தெரியும். அவங்க வந்து ஒரு டிபிக்கலா வந்து இவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு எதிரான ஆட்களை வந்து வளர விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் இவங்க மேல எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வந்திருக்கு. ஆனா இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள்னா அமைச்சர் சக்கரபாணி. யாருமே வந்து பெருசா அவர் வந்து இது போன்ற விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்ததே இல்ல. ஆனா அவர் மேலேயுமே இந்த டைம் வந்து அது போன்ற விமர்சனம் வந்து வந்திருக்கு. கிருஷ்ணகிரியோட பொறுப்பாளரா இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒசூரோட எம்எல்ஏ இருக்க ஒய் பிரகாஷ். அவருக்கு வந்து இந்த டைம் வந்து சீட் கிடைக்க விடாம வந்து பண்ணிட்டாரு. இவர்தான் வந்து ரொம்ப காரணம். இங்க பிரகாஷ் வந்து தொடர்ச்சியா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது சக்கரபாணிக்கு வந்து பிடிக்கல அப்படியான தகவல்களுமே வருது. அதே போல பல்லடம் தொகுதியில சீட் எதிர்பார்த்த மாவட்ட செயலர் பத்மநாபனுக்கு வந்து சீட் கிடைக்க விடாம பண்ணிட்டாரு. மடத்துக்குள்ள வந்து ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச ஜெயராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் சீட்டு கிடைச்சதுக்குமே வந்து சக்கரபாணியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வர மாதிரி நிறைய பேருக்கு சீட் கிடைக்க விடாம பண்ணதுலயுமே மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களுக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே போல சிலருக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறதுலையுமே இவங்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. கொங்கு மண்டலத்துல பார்த்தோம்னா முக்கியமான நபரா இருக்காரு செந்தில் பாலாஜி. அவருமே கிணத்து கடவுல தன்னோட ஆதரவாளர் சபரி கார்த்திகேயனுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்பவே தீவிரமா இருந்தாரு. சீட்டை வாங்கியும் கொடுத்துட்டாரு அப்படின்ற தகவல்கள் தான் வந்து வருது. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கோவை தெற்குல வந்து ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. ஆனா அதற்கிடையிலுமே பல வேலைகள் நடந்தா அங்க அவரே வந்து போட்டியிடுற அளவுக்கு அங்க வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட நமக்கு வந்து வருது. ஏற்கனவே அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி கோவை சவுத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு. அதற்கான வேலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படியும் திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. இவங்க மட்டுமே இல்லை, இவங்களோட தலையீடு மட்டுமே இல்லை, திமுக தலைமையோட குடும்ப உறுப்பினர்களோட அந்த தலையீடுமே கூட இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வந்து வருது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஒரு சில இடங்கள்ல தன்னோட ஆதரவாளர்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. அதே வேளையில நிறைய பேருக்கு அவரால் சீட்டு வாங்கியும் கொடுக்க முடியல அப்படிங்கிற தகவல்களுமே வருது. உதாரணமா ஜோயல், அப்துல் மலிக் போன்ற பலருக்கு வந்து கண்டிப்பா சீட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்தது. அவர் ஏறக்குறைய வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட தளபதியா இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட வந்து சீட் கிடைக்கல அப்படிங்கிற தகவல்களுமே வருது. அதே போல கனிமொழி அவங்களுமே வந்து பலருக்கு வந்து சீட்டை எதிர்பார்த்தாங்க திருநெல்வேலியெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ராணிக்கும் மானாமதுரையில தமிழரசி 2 பேருக்கு மட்டும்தான் சீட்டு கிடைச்சிருக்கு. திருநெல்வேலியில ஒரு 2, 3 தொகுதியில அவங்க வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு சீட்டுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. ஏன் அமைச்சரா இருந்த மனோ தங்கராஜ் அவருமே கனிமொழி அவர்களோட ஆதரவாளர் தான். அவருக்குமே இந்த முறை வந்து சீட்டு வந்து கிடைக்கல. அடுத்தா பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவரோட மருமகன் சபரீசன் அவரோட தலையீட்லயுமே நெறைய பேருக்கு திருநெல்வேலி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து அவரோட தலையீட்லயுமே வந்து பலருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்ட பலருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வருது. இந்த நம்ம இப்ப பார்த்த இடங்கள் மட்டுமல்லாம தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இது போன்ற தலையீடுகள் மூலமா சீட்டு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆரம்பத்திலே நம்ம பார்த்த மாதிரி வந்து முதல்ல வந்து திமுகவுக்கான பெண் நிறுவனம் வந்து ஒரு 2 பட்டியல் அப்படிங்கிறத வந்து தயார் பண்ணாங்க. 2 நிறுவனங்கள் 2 பட்டியல தயார் பண்ணாங்க. அந்த பட்டியல கிராஸ் செக் பண்றதுக்கு வந்து உளவுத்துறை மூலமா தமிழக முதல்வர் வந்து கிராஸ் செக் பண்ணி அதுல வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி 3வதா ஒரு பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டது. அந்த வகையில முதல்வரோட நேரடி கண்காணிப்பிலே இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதால இந்த தலையீடுகள்லாம் இல்லாம நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பலர் வந்து நம்பிட்டு தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா அதற்கு முன்பாக வியூக நிறுவனங்கள் எடுத்த அந்த பட்டியலில் வந்து நிறைய பேரோட தலையீடு இருந்தது அப்படிங்கிறதால தான் முதல்வர் வந்து தனியாகவே ஒரு பட்டியல் வந்து ரெடி பண்ண சொன்னாரு. அந்த 3வது பட்டியல் வந்து எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து இருந்தது. ஆனாலுமே கூட இந்த பட்டியல்லாம் இதுக்கு பேசாம முன்னாடியே வந்து குடும்ப உறுப்பினர்கள், மண்டல செயலாளர்கள், அமைச்சர்கள் அப்படின்னா அவங்ககிட்டயே பொறுப்பை படைச்சு அவங்களே பட்டியலை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு பேசாம வந்து அதை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஏன்னா திமுக உடன்பிறப்புகளோட ஆதங்கம் வந்து அப்படிதான் இருக்கு. இதற்கு பின்னணியில நம்ம பார்த்தோம்னா எல்லோருமே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தான் தங்களோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதோ இல்ல தனக்கு வேண்டப்படாதவங்களுக்கு சீட்டை வந்து கிடைக்க விடாம பண்றதே பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா பணம், தேர்தலுக்கான அந்த பணம் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வேலுவா இருக்கட்டும், அமைச்சர் நேருவா இருக்கட்டும், அமைச்சர் பெரியசாமியா இருக்கட்டும் அப்படின்னு
பலர் வந்து பணம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த தங்களுக்கான இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாவுமே வந்து எழுந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி முதல்வர் வந்து எந்த சிபாரிசுக்குமே வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். நானே கண்காணிச்சு வெற்றியை மட்டும்தான் நோக்கமா வச்சுதான் அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த வாக்குறுதிக்கு மாறாகத்தான் திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வந்து வந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பல இடங்கள்ல அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறதுமே கேட்டுட்டு இருக்கு. தன்னோட நேரடி கண்காணிப்புல இல்லாம பலரோட ஆலோசனைகளோட பலரோட தலையீடுகளோட வெளியாயிருக்கு திமுக வேட்பாளர் பட்டியல். இந்த பட்டியல் சட்டமன்ற தேர்தல் களத்துல திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எலெக்ஷன் சம்பந்தமா வேற ஒரு தகவலோட இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.